Yamaha R15 வெர்ஷன் 3 இது. கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொன்னது பார்த்திங்கன்னா, வண்டி ட்ரைவ் பண்ணுறப்போ ஹேண்டில் பார் ரொம்ப டைட்டாக இருக்குது ஓட்டுறப்போ. ரெண்டாவது பள்ளத்தில் விட்டோம்னா கட்டக் கட்டக்குன்னு சத்தம் வருது. பஞ்சர் ஆன மாதிரி வண்டி ஒரு பக்கமாக இழுக்குது. அதுக்கு பிறகு பின்னாடி யாரோ இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. இது போன்ற ப்ராப்ளம்லாம் வண்டியில் இருக்கிறதா சொன்னாங்க. வண்டியை ட்ரைவ் பண்ணி பார்த்ததில் ஃபோர்க் ரேசர் கிட் அதாவது ஃபோர்க் கோன் செட் சுத்தமாக போயிட்டு இருந்தது. ஸோ அது மாற்றினாலே இந்த வண்டிக்கு போதும். அந்த அவர் மேலே சொன்ன ஃபால்ட்டு எல்லாமே சரியாயிடும், கம்ப்ளைண்ட் எல்லாமே பக்காவாகிடும். ஸோ அதனால் ஃபோர்க் ரேசர் கிட்டை மாற்றுவதற்காக ஃபோர்க்கை பிரிச்சிட்ருக்கோம். ஃப்ரண்ட்டு வீலு மட்கார்டெலாம் கட்டியாச்சு. அப்புறம் 2 பீஸ் ஹேண்டில் பார் கட்டிட்டு ஹேண்டில் பாரை கட்டின பிறகு 2 ஃபோர்க் டியூபு லெக் அப்படியே செட்டாக கட்டி எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் ஃபோர்க் டாப் நெட்டை கட்டி டாப்பை வெளியே எடுத்துகிட்டு டிஸ்டமோட நெட்டை கட்டி எடுத்துக்கலாம். எடுத்துட்டா டிஸ்டம் அப்படியே கீழே தனியாக எடுத்துடலாம். ஹேண்டில் பார் பக்கத்தில் 2 பக்கமும் ஒரு கோணிப்பை வச்சுருப்போம். இது எதுக்குன்னா பெயிண்டிங் கிராச் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான். டிஸ்டம் ஃபுல்லாக டவுன் பண்ணி எடுத்துட்டோம். ஃபோர்க் ரேசர் ஃபுல்லாக அடி வாங்கியிருக்கு, ரொம்ப துருப்பிடிச்சிருக்கு. ஃபோர்க்கை கட்டின பிறகு பார்த்திங்கன்னா டிஸ்டம் ஃபுல்லாக அடி ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் அது ஒரு டிஸ்டம் கண்டாது. ஸோ அதனால் புதிய டிஸ்டம் வாங்கியிருக்கோம். இது புதுசு. இன்னொன்று பழைய டிஸ்டம். ஃபோர்க் கோன் செட்டு, புதிய கோன் செட். இது ஃபுல் செட்டு அப்படியே யமஹாவோட ஜென்யூன் ஸ்பேர் தான் அது. ஃபோர்க்கு ரேசர் ஃபிக்ஸ் பண்ணுறது, கோன் அடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட புல்லர் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது டிஸ்டமில் வரக்கூடிய கோனு. கோன் அடித்த பிறகு கிரீஸ் பேக் பண்ணி பால்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். கிரீஸ் நல்லா லூப்ரிகேட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும். கான்செப்ட் பால்ஸ்லாம் சீக்கிரம் தேயாது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஓட்டுறதுக்கும் பைக்கு ஓட்டுறதுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஒர்க்கு. டிஸ்டம் மாட்டியாச்சு. அதோட நெட்டை டைட் பண்ணிவிட்டு டாப்பை ஃபிக்ஸ் பண்ணி டாப் ஹோல்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதன் பிறகு ஹேண்டில் பார் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 2 லெக்கு டியூபை செட் பண்ணி வீலில் மாட்டிக்கலாம். மட்கார்டு மாட்டி வீலில் மாட்டிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கேலிப்பரில் டிஸ்க்கு பேட் போயிட்டு இருந்தது. டிஸ்க் பேடு டிஸ்க்கு போட்டு மாற்றி ஃப்ரண்ட்டு போய் கேலிப்பரை செட் பண்ணோம். ஸோ ஒர்க் எல்லாம் கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. வண்டி ஃபைனல் ஃபினிஷிங் வந்துடுச்சு. வீட்டில் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. வண்டி ட்ரைவ் பண்ணி பார்த்தா ரொம்ப அருமையாக இருக்குது. அவர் சொன்ன கம்ப்ளைண்ட் எல்லாமே சரியாயிடுச்சு. கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட் எல்லாமே சரியாயிடுச்சு. வண்டி ரொம்ப ஸ்மூத்தாக அருமையாக பிரமாதமாக இருக்குது. ஓட்டுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. உங்கள் வண்டிகள்லையும் இது போல் ப்ராப்ளம் இருந்தால் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற மிகவும் பயனுள்ள பதிவுகளை தொடர்ந்து கொடுக்க முயற்சி பண்ணுறேன். வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வண்டி முழுக்க ரெடி ஆகிடுச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக ஒர்க் முடிஞ்சிடுச்சு. வண்டியெல்லாம் ஓட்டி பார்த்து பக்காவாக வச்சுருக்கோம். வண்டி கம்ப்ளீட்டாக பாலிஷ் போட்டு தொடச்சி க்ளீனாக நீட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம்.
வண்டி கஸ்டமருக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் வந்துட்டு வண்டியை ஒரு ரவுண்டு ஓட்டி பார்த்தாருன்னா சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுவார். ஸோ அதுக்கப்புறம் வண்டியை டெலிவரி கொடுக்க வேண்டியது தான். ஸோ அதுக்காக தான் வண்டி பாலிஷ் போட்டு பக்காவாக நிற்குது. இது போன்ற நல்ல பதிவுகளை தொடர்ந்து கொடுக்க முயற்சி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.